1857ஆம் ஆண்டு புரட்சியின் போக்கு எவ்வாறு இருந்தது? 1857ஆம் ஆண்டு புரட்சியின் தொடக்கத்திலிருந்து பரக்பூர் நிமிடத்தில் அவ்வாண்டு மார்ச் திங்கள் 29ஆம் நாள் நிகழ்ச்சி ஒன்றை முன்னோடியாக வரலாற்று ஆசிரியர்கள் கருதினர். அவ்விடத்தில் அன்று மங்கள் பாண்டே ஆங்கில அலுவலை எதிர்த்து புரட்சியில் ஈடுபட்டனர். ஆனால் அவர் தண்டிக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டார். அச்செய்தி மீரட்டிற்கு பரவியது. அங்கிருந்து 3வது இந்திய குதிரைப்படை பிரிவினுடைய 99 வீரர்கள் 1857ஆம் ஆண்டு ஏப்ரல் 24ஆம் நாள் கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்களை பயன்படுத்த மறுத்தனர். அவர்களினுடைய பெரும்பாலோரை ஆங்கிலேய நிர்வாகம் பணி நீக்கம் செய்தது. அவர்களின் சிலருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அத்தண்டனை மே 9ஆம் நாள் அறிவிக்கப்பட்டது. அதன் எதிரொலியாக இந்திய படை வீரர்களின் வலிமையான எதிர்ப்பு வெடித்தது. மீரட் புரட்சியின் புயல் மையமாக மாறியது. இந்திய படை வீரர்கள் அங்கிருந்து ஆங்கில அலுவலை தாக்கினர். இந்திய வீரர்களை சிறையிலிருந்து விடுவித்தனர். அவர்கள் மே 10ஆம் நாள் டெல்லியை நோக்கி புறப்பட்டனர். அடுத்த நாள் அவர்கள் டெல்லி சேர்ந்தனர். அங்கு முகலாய அரசரின் கடைசி அரசரான 2ஆம் பகதூர் ஷாவை பேரரசராக அவர்கள் பிரகடனம் செய்தார்கள். அத்தகைய செயலில் இந்துக்கள் முஸ்லீம் ஒன்றுபட்டு உரிமையுடன் செயலாற்றினார்கள். வட இந்தியா முழுமைக்கும் வடமேற்கு இந்தியாவில் சில பகுதிகளிலும் ஆங்கிலேயருக்கு எதிராக புரட்சி பரவியது. டெல்லி, கான்பூர், லக்னோ, பரேலி, ஜான்சி, அரா போன்ற பகுதிகளில் புரட்சிகள் முக்கிய மையங்களாக விளங்கின. ஆங்கில அலுவலர்களின் குடிப்பொருட்களும் அவர்களின் இராணுவ இடங்களும் புரட்சியிடப்பட்ட இந்திய படை வீரர்கள் மற்றும் பொதுமக்களின் தாக்குதலுக்குள்ளாயின. பல இடங்களில் தந்தி கம்பிகள் அறுக்கப்பட்டன. தகவல் கொண்டு சென்ற குதிரை ஓட்டிகள் இடையில் நிறுத்தப்பட்டனர். வங்காளத்திலிருந்து அனைத்து இந்திய இராணுவ வீரர்களும் புரட்சியில் பங்கேற்றனர். எங்கெல்லாம் இந்திய படை வீரர்கள் பணியாற்றி வந்தனரோ அங்கெல்லாம் புரட்சி காட்டுத்தீ போல் பரவியது. அலிகர், மெயின்புரி, புலந்த்சார், எட்வா, மதுரா, ஆக்ரா, அலகாபாத், பெனாரஸ், ஷாமாத், தினாப்பூர் மற்றும் கிழக்கு பஞ்சாப் ஆகிய பகுதிகளுக்கு புரட்சி வேகமாக பரவியது. கிராமப் பகுதியில் ஆங்கிலேய ஆதரவாளர்களை வெட்டி பணம் கொடுப்போரையும் புரட்சியின் போது விவசாயிகள் தாக்கி தாங்களும் புரட்சியில் பங்கேற்றனர்.